இன்று நடத்தப்படும் நாடகம் என்னடி? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தவநிலை சர்க்கம். அம்மா, பாரத கதை. ஆமா, பாரத கதையில அர்ஜுனன் தவநிலை. ஆமா, இந்த நாடகத்திலே நீங்க விடிய காலத்துல நான் வந்திருக்கிறேன். நான் யாரு? எமது பெயர் என்ன? நான் எங்கித்தியா. நீ எங்கித்தியா ஆயா? உங்களுடைய பெயர்? திவ்ய பணிமலர் ஜெகன் மோகனமுள்ள கண்டோர் மணமகிழே காமத்தில் ரதி போல ஆகாயத்தில் 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு வெண்ணிலவுக்கு ஈடாகுமா? ஆகாதம்மா. அப்படி வெண்ணிலவு போல் அழகு படைத்த எமது பெயர். உமது பெயர்? ஏண்டா நெளிக்கிற? நெளிச்சா நெளிறங்கற, குனிஞ்சா யா குனிறங்கற. எமது பெயர் என்னதான் பண்ணிட்டோம்? ஏலக்கண்ணி. ஓ, யாலகை கண்ணி. ஏலக்கண்ணி. யாலக்கண்ணி. ஏலக்கண்ணியாக இருந்தாலும் என்னையும் பெத்தாங்களே. உன்னையும் பெத்தாங்களே. தாய் தந்தை. அப்பா அம்மா யாரு? யாரு? அடியே தருணந்த ராஜே பெற்ற தருணந்த அமராஜே பெற்ற அடியே தயலரா ஏலக்கண்ணி. சருணந்தராஜருக்கு சாந்தனா தேவிக்கு மகளா பிறந்தவர். சாந்தனா தேவிக்கு நீங்க மகளாக பிறந்தவர். சரிமா. சருணந்தராஜர் பெற்ற சந்தன ஏலக்கண்ணி. சந்தன ஏலக்கண்ணி. குங்குமராஜர் பெற்ற குணமுள்ள ஏலக்கண்ணி. குணமுள்ள ஏலக்கண்ணி. அப்படி ஏலக்கண்ணியாக இருந்தாலும் அம்மா தாய் மகத்திலே பிறந்த நாளொரு வர்ண பொழுதொரு மேனியாக என்ன வளர்த்து வாழிவு செய்து தக்க பருவத்துல நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? நான் யாருக்கோசரம் என்ன செய்தேன்? யாருக்காக என்ன செஞ்சீங்க? அடில கடவருக்கு ஆசைப்பட்டு
ஒரு பெண்ணுக்கு தக்க பருவத்துல திருமணம் செஞ்சு வைக்கணும். ஆமா. அப்படி திருமணம் செய்யக்கூடிய கணவராகப்பட்டவன் எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம மனசுல ஒரு ஆசைப்பட்டிருப்போம். ஆமா. எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு மனசுல ஒரு மனக்கோட்டை கட்டி இருப்போம். அது போல நானும் ஒரு பெண் அல்லவா? ஆமாமா. எனக்கும் அச்சம், ஞானம், பயம், பயிர்ப்பு அனைத்து இருக்குமில்ல, எல்லாமே இருக்கும். அதனால எனக்கு வரக்கூடிய கணவர் இப்படித்தான் இருக்கணும். இப்படித்தான் இருக்கணும். ஆமா. இப்படி என்ன மொண்டியாவா? நீ தான் இப்படி இருக்கணும். அப்படி இல்லடி, எனக்கு வரக்கூடிய கணவர் எனக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் அப்படி என்று சொல்லி நான் சிவபெருமான கிட்ட வர வாங்க போனவன். ஓ, சிவபெருமானிடம் வர வாங்க போன. ஆமா. சரி. சிவபெருமானை நோக்கி கடூர தவம் இருந்து எப்பேற்பட்ட வருத்தப்பட்ட நான் 10 அழகோடு பிறந்தவள். ஓ, உனக்கே 10 அழகு. ஆமா. ஓஹோ. நாம கட்டி கொள்ளக்கூடிய ஆடவர் நமக்கு கீழே இருக்க கூடாது. ஆமா. ஆம்பளைங்கன்னா ஒரு பிடி மேல இருக்கும், பெண்கள் ஒரு பிடி கீழே. அப்பதான் குடும்பம் சரியா இருக்கும். ஆமா. 2 பேரும் சரிக்கு சரி இருந்தோம்னா நாசமா போகும். பொம்பளை இல்லாத கூட அம்பலத்துல போய் நிக்கிற மாதிரி ஆமா நாசகதியா போயிரும். அதனால என் மன்னவராகப்பட்டவன் நான் 10 அழகோடு பிறந்தவன். எனக்கு வரக்கூடிய கணவர் ஒரு அழகு, ஒரு அரழகு, ஒரு காலழகு. அப்படியாவது என் அழகை விட அவருக்கு அதிகமா அழகு இருக்கணும். அதிகமா இருக்கணும். என்னைய விட ஒரு அழகாவது அதிகமா உள்ளவரைத்தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு அந்த நாளையிலேயே சிவனை பார்த்து வரம் பெற்றவன் நானு. ஓ, அப்பயே சிவன்கிட்ட வர வாங்கி இருக்கிறேன். ஆமா. சரி. அப்படி வர வாங்கும் பொழுது சிவபெருமான் சொன்னார், நான் 7வது வனம், 7வது வனத்தை ஆளக்கூடிய ஏழக்கண்ணி, நான் என் மன்னவர் வருவார் என்று இந்த 7வது வனத்துல காத்திருக்கிறேன். அப்படி காத்திருக்கும் பொழுது எனக்கேத்த கணவர் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அப்பயே சொன்னார், குருநாடு குருகுலம், குந்தியம்மா பெற்றெடுத்த இருவருக்கு மூத்தவர், இருவருக்கு இளையவர், நடுப்பிறந்த நாயகன், ஆனான் அழகுபட்ட அர்ஜுன மன்னரே உன்னை திருமணம் செய்துவார், உன்னை விட ஒரு அழகு மூத்தவர் அப்படின்னு சொன்னாங்க. சரி. சிவபெருமான் சொன்னார், அர்ஜுன் நம்ம அண்ணன் எப்படி இருப்பாரு அப்படின்னு எனக்கும் ஒரே ஏக்கம். ஆமா. சரி, இந்த 7வது வனத்துல அர்ஜுன மன்னராகப்பட்டவர் எப்ப வருவாரு, நான் எப்ப அவரை திருமணம் செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, அர்ஜுன மன்னராகப்பட்டவர் ஒரு நாள் ஒரு தினம் 7வது வனம் வருவாரு. அப்படி வரும் பொழுது நான் அவருதான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அம்மா, காய்க்காத மரம் காய்க்கும், பூக்காத மரம் பூக்கும், தலையாத மரம் தளிரும். அம்மா, சந்தனம், புனுகு, ஜவ்வாது, அத்தீரு, பன்னீர் அனைத்து வாசமும் அடிக்கும். அரகரா சிவனே என்று ருத்ராஜம் போட்டு நெத்தியில பட்டை போட்டு அம்மா காவி உடை அணிஞ்சு உன்னோட மனத்துக்கு வருவாரு. அவருதான் நீ கண்டறிஞ்சுக்கோ. ஒருவர் சிவன் என்றார் உலகமே சிவனை எங்கோ, அவர் சிவன் என்றார் அகிலமே சிவன் எங்கோ, அவருதான் உனக்கு ஏற்ற கணவர்னு கண்டுக்கொண்டாங்க. அம்மா, இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆமா.
படிச்சிருக்குது. கண்ணம்மா, இந்த வனத்துல காய்க்காத மரம் எல்லாம் காய்ச்சிருக்குது, பூக்காத மரம் எல்லாம் பூத்திருக்குது. சந்தன புடுங்க ஜபாது வாசம் அப்படி கம 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 கமன்னு அடிக்குது பாருடி. ஆமாயா, வெறும் பீகவுசி தான் யாரு புசுனாக்கு பீகவுசி மட்டும் வருது. அதனால இந்த 7வது வனத்துல நம்மள தேடி யார் இந்த வனத்துல நுழையறாங்க, யார் இந்த வனத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்க்கணும். பார்க்கலாமா? ஐயா ரகரா 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 எட்டி இந்த 7வது வனத்தில் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. யாரும் ஐயா மாமுனியே நெல்லுமையா எந்துரை தூரம் தூரம் போறவரே தோல்துணையா வார காதவழி போறமண்ணா கால் துணையா வார கட்டு கட்டா நீரணிந்து காவி விட தானணிந்து ஹரஹரா சிவனே என்று இப்படி அடிமேல் அடி எடுத்து வச்சுட்டு வரீங்களா? நீங்கள் யார்? தாயா அம்மா और बगलो ऐसे दीजिए और बगलो आने वाला चुना रे जिस मायर ने ये तिलनी दिना दिना मुझे सेवा
எப்படி குதிக்கிறாரு? கோமேரி அம்மா வா. உன்னை பார்த்தா ஒரு பத்தினை பதிவிறது ஒரு குடும்ப கும்பல மாதிரி. அதனால நான் சிவனை வேண்டி நல்ல தவம் செய்ய போறேன். அதனால வழிய மறிக்காத, வாழ்வழிக்கு சென்றிடுவாய். உன்னை பார்த்தா உன் பேர் என்ன, ஊர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, ஏன் என்னை வழிமறிக்கின்றாய்? என் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா. குடும்பத்து பொண்ணுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா. இங்க பாரு, ஓய் ஊர் என்ன பேர் என்னன்னு கேக்குறாரு. ஆமா. 7வது வனத்தை ஆளக்கூடிய ஏலக்கண்ணின்னு சொல்லு. 7வது வனத்தை ஆளக்கூடிய ஏலக்கண்ணியா? அவர் பேர் என்னன்னு கேளுடி. உங்க பேர் என்னன்னு கேக்குதுங்க. குருநாடு குருகுலத்திலே பிறந்துச்ச இருவருக்கு இளையவர், இருவருக்கு மூத்தவர் அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன் அவரா? அவரே அவர் அர்ஜுன மகாராஜரா? ஐயா எப்ப நல்ல வருவீரே. வருவீர் என்று வழிபார்த்து காத்திருந்தேன். வந்தது ஒன்று போதும். வஞ்சி திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சாமி? கல்யாணம் பண்ணிக்கிறதா? வந்ததா போதுமா? நீ கல்யாணம் பண்றதா? அந்த பொம்பளையாவது ஒரு நாளைக்கு இருந்துட்டு போன்னு சொன்னா, இவன் நிரந்தரமாவே இங்க இருக்க சொன்னா எப்பதான் வரவாங்க போகுது? என்னைக்கு நம்ம போய் வர வாங்குறது? பங்காளி என்னைக்கு நம்ம வெல்றது? என்ன சொல்றாரு? ஓய் என்ன சொல்றீங்க? தாயி அம்மா என்ன சொல்லி கட்டிவா? என்ன வாட்டவாளியாளி மனிதையின் சொல்வேன் கேளு. என்ன சொல்றீங்க? வாட்டவாளியாளி மனிதையின் சொல்வேன் கேளு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரா? யாரோ கெட்ட வந்து அணையும் என்றால் கிளிமொழி உண்டறியோ. பொட்டனவே முறைக்கு வேணும் பூவைக்கு கடவுள் சட்டமாய் வனத்தில் வந்து சரித்திரம் சொல்வாய். தையாலே தூரனில் அடி
நில்லடி உன்னை தழுவுவது நீதி உண்டோ சொல்லடி சரி ஐயமில்லாமல் அடுக்கிறாய் அஞ்சாமலே புதும் தொடுக்கிறாய் அடைவியில் வழி மறிக்கிறாய் என் அறிந்தவத்தை சும்மா கெடுக்கிறாய் அதனால போராட்டம் செய்ய போதிக்கிறாய் பூவையே என்னிடம் வந்து நீ சாதிக்கிறாய் ஓடி போய் எங்க ஓடிட்டோம் உன்னுடைய இருப்பிடம் போய்விடு வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிடலாம் ஓம் அரகர மகாதேவா ஏன் இப்படி சொல்றீங்க அரக்கறான்னு நான் பக்தி நான் ஞானம் என்னுடைய தவம் யாகம் சிவனை காண வேண்டும் என்று எனக்கு பாக்குற கண்ணுக்கு எல்லாமே அந்த சிவன் தான் என்னடி சொல்றியே பாக்குற கண்ணுக்கு எல்லாம் இவருக்கு சிவனா தான் தெரியுதா மாட்டி ஆமா அப்படியா சிவன்கிட்ட சிவனை காண வேண்டும் அரகர சிவசிவா கங்காதரா என்று பெருவிரலை பார்த்த கண்ணு பின் திரும்பி பார்க்க மாட்டேன் பொம்பளைங்களை பார்க்கவே மாட்டாராமா அப்படி கண்ணை மூடிக்குவோம் நல்லா இப்படி மூடிக்க அப்பதான் விரல சந்தில பார்க்க முடியும் கையை வச்சு மூடிக்கணும் நல்லா இப்படி மூடுறத விட்டு இப்படி மூடிக்குயா அப்பதான் விரல சந்தில பார்க்கலாம் எப்ப தூக்குவாங்க எப்ப பார்க்கலாம் இங்க பாருங்க என்கிட்ட என்ன குறைச்சலு என்கிட்ட அழகு இல்லையா அறிவு இல்லையா ஆசை இல்லையா பாசம் என்கிட்ட என்ன இல்ல சொத்து இல்லையா சுகம் இல்லையா எல்லாமே இருக்குதா உங்ககிட்ட நான் சொன்னா அவரு வந்துருவாரு ஆமா வந்துருவாரு என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லு ஏ கண்ணாடி துரை
அப்புறம் ஒரு வெறி வருது எனக்கு பார்க்க பார்க்க. ஏய் செம்புடைக்கு இப்படி வா. கட்டில் உண்டு மெத்தை உண்டு கால் பிடிக்க தாதி உண்டு. கட்டில் வேண்டாம் மெத்தை வேண்டாம் கால் பிடிக்க தாதி வேண்டாம். ஏற புறவை உண்டு எடுத்தடிக்க சாட்ட உண்டு. ஏற புறவை வேண்டாம் எடுத்து ஓட்டு சாட்ட வேண்டாம் சொல்லு. ஆட பகடை உண்டு அமர்ந்திருக்க கூட உண்டு. ஆட பகடை வேண்டாம் அமர்ந்திருக்க கூட வேண்டாம் சொல்லு. வேண்டாமா? ஏய் 8 சுத்துக்கள் கோட்டை எறும்பேறாத மண்டபம். மண்டபமா? 8 சுத்துக்கள் கோட்டை எறும்பேற மண்டபம் வேண்டாம் சொல்லு. 10 சுத்துக்கள் கோட்டை பாம்பேறாத மண்டபம். 10 சுத்துக்கள் கேட்ட பாம்பேற மண்டபம் வேண்டாம் சொல்லு. கீழ படுத்துக்கிட்டே நிலாவை பார்க்கலாம். கீழ படுத்துக்கிட்டே நிலாவை பார்க்கலாம். ஆயிரமா தாதி வருங்க. ரொக்க ரொக்கமா பணம். மேல நிலாவை பார்க்கலாம். ஊஞ்சல் இருக்குது. பொம்பளைங்க இருக்காங்க. சூரியனா உள்ள கூடி இருக்கு. ஆமா. பெரிய சமாச்சார மாட்டேங்கடா. ஓய். ஆமா. இந்த மாதிரி ஓலை போட்டு மேய்ச்சா கூட சந்திரனை பார்க்க முடியாது. அங்கதான் ஒண்ணுமே மேயாதுக்குது. எல்லாம் அண்ணாந்து பார்த்தா எல்லாமே தான் தெரியும். ஓலை கூட கெடிக்கல. ஓலைக்கே வழி இல்ல. மேல கொண்டாயும் மடிக்கல. ஆஹா. தான் சந்திரன் சூரியனும் தெரியுது. ஆமா. கம்பெனி ரெடி. அட பாவி சண்டாளா. நான் சந்திர சூரியனே என் கூட்ல குடியிருப்பான்னு சொல்லுவோம். ஓ அப்பேற்பட்ட கடவுளே வீட்டு வரானது ரொம்ப தெரிய மாட்டேங்குது. அப்படி நீ நினைச்சுக்கிட்ட. அப்படி இப்படி எல்லாம் என் இடத்துல இருக்குது. வந்து என் வீட்ல தங்க சொல்ல வர. தங்கறதாமா ஐயா? முடியாது. ஐயா. ஐயா ஒரு நாளைக்கு தானே தங்க சொல்ற தங்க ஐயா. வேண்டாம் ஐயா. ஐயா ஐயா. அம்மா முற்றும் துறைந்த முனிவர். முனிவரா? முனிவரா? முனி. முனிவரா? தாயே. முனி. வானாட மழுவாட மதியாட முனநாடு. என்னடி சொல்றாரு? வாழாட நூடாட மறையாடு நிறையாடு. போனாட வானுலக கூட்டமில்லாமாடி. அப்படியா? கொண்டர முகிட்டானாடு. கண்டபுலி உடையாட குழந்தை முருகேசனாடு. இந்திராதி தேவர் 18 முனியட்ட மாலகருமாடு. நரி தும்பை அரிகாடு நந்தி வாகனமாடு. ஆடே ஆடே. நாட்டிய பெண்களாடு. மினிவாடு எனை நாடி விருதோடு ஆட வருவாயி. ஈசனே ஜபகாமி நேசனே. என்னை என்ற தில்லைவான் நடராஜே சிவபெருமான். வெள்ளிங்கிரி மாலையுண்டி நந்தி தேவனங்கு உண்டி. அயால் பார்வதி உண்டி தந்தையாச்சி மனம் உண்டி. யாரும் அம்மையால கண்ணி கலியும் மறிஞரம்மாய். மனமாட்டி தள்ளி போன போது உன்னை மறிகுது தெளிவனாதி. வண்டி விடுகின்றார் உலக வெற்றி வருகின்றார். வெள்ளிங்கிரி மலை உண்டு, நந்தி தேவன் அங்கு உண்டு, தாயார்
சக்தி உண்டு, சரி. தந்தையார் சிவனும் உண்டு, 10 லட்சம் பக்தர் உண்டு. வருமனை கண்டு மாமுனிக்கு மோகம் ஏது, மங்கையை இது வெண்ணவாது, மனம் பார்த்து தள்ளி போன போது உன்னை மருக மனம் சரிபடாது. பூமியிலே நான் பெண்ணாத்து தள்ளினேன். மாதே சிவன் நினைவு கொண்டு மாதே உன்னை வேண்டினேன். இங்க பாருங்க, என்ன வார்த்தைக்கு வார்த்தை சிவன் 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 சிவன். அந்த சிவன் எங்க இருக்கிறா? சிவன் எங்க? அந்த ஈசனே இங்கத்தான் இருக்கிறாரு. எங்க? நான் சொல்லுட்டா அப்படின்னு தூரமா போறது. இங்கே கும்பிட்டு வரத வாங்கிக்கோங்க. எங்க கோயில்லையா? இல்லங்க, கோயில காட்டுறேன். ஓட்டு சாமி, பாரு பாரு தோள பாரு, மச்ச புத்து முகத்த பாரு. சிவங்கிரியே அந்த சிவனே இங்கத்தான் இருக்கிறாரு. என்ன பார்த்துட்டு ரசிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போனீங்கன்னா உனக்கு சிவன் வரம் கொடுப்பார். அப்படியா? ஆமா. அம்மா, நீ அப்படி நினைக்கிற? இரண்டவங்க மிரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். அந்த மாதிரி காமால கண்ணுக்கு பாக்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அந்த மாதிரி நீ அப்படி நினைக்கிற. நான் என் கண்ணுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுறேன்? அழகா தெரியுறேனா? உன்னை பார்த்தா என்ன பெற்ற
நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. என்ன என் கண்ணுக்கு உன்னை பார்த்தா என்ன பெத்தால தாய் அம்மா என் அம்மா மாதிரி இருக்குது. அதனால ஏந்தி பால் கொடுக்க என் தாயை போல தோணுது. குந்தி பால் கொடுக்கும் என் தாய் குந்தாதேவி போல தோணுது. குந்தாதேவியா? அதாவது ஒரு புள்ள மேல தாய் ஆசை வைக்கலாமா? வைக்க கூடாது. ஒரு மக மேல அம்மா ஆசை வைக்கலாமா? வைக்க கூடாது. அதனால காமத்துக்கு ஆசை வச்சு கருமத்தை தேடாத. நானா? சீக்கிரம் கோயிலுக்கு முன்னாடி சாபம் கொடுத்துருவாரு. அப்படியா? நான் பெத்த தாய் மாதிரி இருக்கிறேனா? உங்க அம்மா குந்தமாதேவி மாதிரி இருக்கிறேனா? அப்படியே இருக்குது. அட தண்ணி தனத்துக்கு போறேன் மேதையா ஏன் தண்ணி மாறே நான் தாய்க்கு தான் பிள்ளையா. உன்னை சுக்கு தின்னுதாயிட்டேன் 10 மாசம் சம்மந்து கத்தனா இல்ல சுக்கு தின்னா இல்ல மாங்காய் மசக்கையில கடிச்சுனா இல்ல என்ன பண்ண கட்டு குறையாம நிறம் குறையாம இருக்கிறேன். என்ன பார்த்து தாயாட்டுங்கிறியே. தண்ணி தடத்துக்குதான் முறை இருக்குதா? தாய்க்குதான் பிள்ளை இருக்குதா? ஒரு ஊர்ல ஒரு தண்ணி சேர்ந்த கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கு ஒரு வழி. அந்த வழியில போய் அந்த கிணத்துல எத்தனை பேர் தண்ணி இறக்கிறாங்க. மாமன் மச்சனை அத்தை அப்பா அம்மா சொந்த பந்தா எல்லாரும் தான் கிணத்துல தண்ணி இறக்கிறாங்க. அதுக்குதான் முறை இருக்குதா? தாய்க்கு பிள்ளைன்னா என்ன தெரியுமா? நோய்க்கு மருந்துன்னா என்ன தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு ஆடு ஒரு 2 குட்டி போடுது. 2 குட்டி, ஒரு ஆண் குட்டி ஒண்ணு ஒரு பெண் குட்டி ஒண்ணு போடுது. அந்த குட்டி வளர்ந்து பருவமான உடனே அந்த தாய் மறுபடியும் பருவத்துக்கு வரும். இந்த குட்டி பருவத்துக்கு வந்துரும். ஆம்பளை குட்டி கெடா குட்டி பருவத்துக்கு வந்தோடனே தாயின்னு பாக்குதா, அம்மானு பாக்குதா, அக்கானு பாக்குதா? அந்த கெடா குட்டி அந்த பெத்தாட்டம் தாயாட்டு மேல சேர்ந்து பிள்ளை பக்கத்துல. ஆமா, அந்த அறிவு உள்ள நாட்டுக்குட்டிகளுக்கு அப்படி நம்ம 6 அறிவு எப்படி இருக்கலாம்? நல்லா இருக்கலாம். அதனால என் பேசிட்டு இருக்க என் கூட வந்துரு, உன்னை நல்லா பாத்துக்கிறேன். சரி, என்ன இப்படி வழிமறிக்கிற என்ன காரணம்? எனக்கு நான் உனக்குனே பிறந்தவ. எப்படி? நீ சிவ சிவ சிவன்ங்கிற. உனக்கு முன்னாடியே நான் சிவனை பார்த்தவ. நீ இப்பதான் சிவனை பார்க்க போற. புரியுதாடா? அதாவது நீ இந்த வயதிலே சொல்கிறாய். ஆமா, நான் சின்ன வயசுலயே சிவனை பார்த்து வர வாங்கினவ. எப்பேற்பட்ட வரம்? எப்படி? நான் 10 அழகோடு பிறந்தவ, சிவனோட அருளோட பிறந்தவ. நான் திருமணம் செய்வதாக இருந்தா என்னைய விட ஒரு அழகு அதிகமா உள்ளவரை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சிவகிட்ட வர வாங்கினவ. அப்பேற்பட்ட ஆடவர் யாருன்னு கேட்டேன். குருநாடு குருகுல குந்தியமா ஈண்டெடுத்த இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையோர் நடுப்பிறந்த நாயகன் ஆனான் அழகப்பட்ட அர்ஜுன மன்னன் தான் உன்னை திருமணம் செய்வார். சரி, நான் இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லையே. நான் தான் அர்ஜுன வருவானு எப்படி உனக்கு தெரியும்? சிவபெருமான் ஆகப்பட்டவர் அன்றே சொன்னார். பங்காளிகளை செவிக்க பாசிவரம் வாங்குவதற்கும் எதிரிகளை செவிக்க ஈசவரம் வாங்குவதற்கு அரகரா சிவனா என்று காட்டுக்கட்டா நீரணிஞ்சு காவியோட தானணிஞ்சு ஒருவர் சிவன் என்றா உலக சிவனெங்கோ அவர் சிவனை என்றா இளமே சிவனையெங்கோ இந்த 7வது வனத்துக்கு வருவாரு. வரும்போது காய்க்காத மரம் காய்க்கும், பூக்காத மரம் பூக்கும். அவர் தான் முறுத்த நினைச்சுக்கோ. வீட்டுல போன முழு அதனால அப்படின்னு சொன்னாரு. இவர்தான் அவருன்னு நீங்க வந்த உடனே காலை எடுத்துட்டு வச்சீங்களா, குப்பு குப்புன்னு கொட்டுச்சு. இல்ல இந்த பூவெல்லாம் காய்க்காத மரம் காய்ச்சுது, பூக்காத மரம் பூத்துச்சு. அப்பயே நான் கண்டுகிட்ட நீங்க தானு. அதனால என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க. உனக்கு இன்னும் பிறந்தவ. சரி, அப்படி என்றால் சிவனிடத்தில் சென்று வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சிவன்? என்ன சிவன்? என்ன கட்டிட்டு போன சிவன் வரணும். சிவன் என்ன கட்டிட்டு போனா வர கொடுக்க மாட்டாரு. நீ வரவாங்க போகும்போது கடுமையான பக்தியில தான் போயிருப்பேன். அதே மாதிரி நானும் போகணும் அல்லமா?
என்னப்பா இப்படி பேசுற? என்னப்பா ப்ளீஸ் பா. இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டாப்பா. அதனால என் இடையழக பார்த்து போனா அழக பாத்துட்டு என்ன திருமணம் செஞ்சுட்டு போங்க. ஒரு பொம்பளை என் மூஞ்சில முடிச்சுட்டு போனீங்கன்னா போற கறி நல்லா இருக்கும். என் பேச்ச கேளுங்க. ஈசன் வரம் கிடைக்காது. உன் பாதை தலையை பார்த்து போனா பரமன் வரம் கிடைக்காது. கண்ணை கண்டு போனால் கருத்த வரம் கிடைக்காது. முத்து முகத்தை பார்த்து போனால் அந்த முக்கண்ணன் வரம் கிடைக்காது. அதனால வேண்டாம் அம்மா தாயி, என்னை விட்டுடுமா. மனசட்டே வள்ளி குண்டுமல்லி தோட்டத்துல கூடி விளையாடலாம். பூந்தமல்லி தோட்டத்துல பூந்து விளையாடலாம். முடியவே முடியாது. ஏன் நேரம் இல்லையா? ஆமா. ஏன் நேரம் இல்ல? எங்க போற? எங்க போறேங்க? ஏமா வரவாங்க போயிட்டு வரேன். சாமி இத்தனை முறை எடுத்துரைத்து என் பேச்சு கேட்க போறது இல்ல. அதனால புருஷன் மனைவியின் உறுதியாயி போச்சு. இதுக்கு மேல என்ன? உனக்குன்னு நான் பிறந்தேன், எனக்குன்னு நீ பிறந்தேன்னு ஈசனாரே சொல்லிட்டாரு. அதனால என்ன திருமணம் செஞ்சுட்டு போங்க. அதனால நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கேக்குறீங்களா? இவ்வளவு நாள் ஆயி போச்சு நீங்க வரதுக்கு. இன்னைக்கு வந்ததும் வந்தீங்க. என் கையால ஒரு வேளை சோறு சாப்பிட்டு போங்க. சோறு சாப்பிடணுமா? சரி செஞ்சு எடுத்துட்டு வா. நான் இங்கே இருக்கிறியா? இங்க இருந்தீங்கன்னா நான் உன்னை நம்ப முடியாது. நீ வந்து எப்பேற்பட்ட திருட்டு கல்லான்னு எனக்கு தெரியும்.
எப்படி? அதனால நீ திருன்னு பாத்துக்கிட்டே நீ எந்த திசையில போந்து ஓடுவேன்னு எனக்கு தெரியாது. சாமி பொம்பளைங்கன்னாவே எனக்கு பிடிக்காது. ரொம்ப பிடிக்காது உனக்கு. பிடிக்காது தான். அதனால நான் எப்பேற்பட்டவ தெரியுமா? ஏலக்கண்ணி. அதனால உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை என்ன செய்ய போற? வா என் கைய பிடி. உன்னை இங்க விட்டுட்டு போனா தான் என் கைய பிடிக்க மாட்டே கஷ்டமா? இல்ல அது தவம் கலங்கி போயிடும். அதனால உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? மண்ணா ஒரு சுத்துக்கள் கோட்டை தாண்டி ஆடி ஓடி போனாலும் ஓடி போயிருவேன். அதனால ஒரு சுத்து கோட்டை வாசலை தாண்டி 2 சுத்து 3 சுத்து 4 சுத்து 5 சுத்து 6 சுத்து 7 சுத்து 8 சுத்து 10 சுத்து கோட்டை பாம்பேராத மண்டபம் 8 சுத்துக்கள் கோட்டை எறும்பேராத மண்டபம். இந்த கோட்டை வாசலுக்குள்ள உன்னை விட்டு நான் 7 சத்திய கோடு கிழிப்பேன். நீதான் சத்திய சந்தாபுரத்துல பிறந்ததானே. அதனால இந்த கோட்டை தாண்டி நீ போக மாட்டீல்ல, இந்த கோட்டைக்குள்ளே நில்லு. இந்த கோட்டைக்குள்ள 10 சுத்து கல்கோட்டைக்குள்ள ஒண்ணு நிறுத்திருக்கேன். 7 கோடு சத்திய கோடு. 1 2 3 4 5 6 7 இங்க பாருங்க, உனக்கு நான் எனக்கு நான் உனக்கு நான் எனக்கு நீ ஆண்டவன் முடிவெடுத்தது. இப்ப திருமணம் செஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு கொண்டு தரேன். ஒரு வேளை சாப்பிட்டுட்டு போவீங்க, இதுக்குள்ளே இருங்க. கோட்டை கேட்டு தாண்டி விட்ட சத்திய கோடி 7 கோடும் கோட்டை தாண்டன அப்புறம் வீட்டுல. அதனால முனிப்பா இன்னைக்கு நீ தான் காப்பாத்தணும். காளி வேண்டேன், காளியோடு முனிப்புன்னு வந்து துணையா இருந்து எனக்கு காப்பாத்தணும். அம்மா காளியா தேவி, வனத்தில வாழுகிறவன காளியே தேவி. அர்ஜுனா, ஏனப்பா என்ன அழைத்தாய்? அம்மா 7 கண்ணி 7 சத்தி கோடு போட்டு விட்டு சாதம் சுமைக்கு சென்று விட்டார். சரி, இங்கே சாதம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். பரமனை வெல்ல முடியாது, வாங்க முடியாது. சரி, அதனால நீதான் எனக்கு அருள்புரி வேண்டும். அர்ஜுனா, உன் உருவத்தில் நான் இங்கே இருக்கிறேன், என் உருவத்தில் நீ போ. உன் உருவத்தில் போனா தானே சத்தியம் தவறு விடுவாய். என் உருவத்தில் நீ போ, உன் உருவத்தில் நான் இங்கே இருக்கிறேன். கோடி தவறா குருகுல வம்சம், சத்தியம் தவறா சந்திரகுல வம்சம். அதனால சத்திய கோட்டை தாண்ட மாட்டேன்னு சொல்ற. அதனால அர்ஜுன உருவத்துல போனா தானே அர்ஜுனுடைய குலத்துக்கு பங்கம். காளி உருவத்தை நான் தரேன், உன் உருவத்தை எனக்கு கொடு. காளி உருவத்தில் தாண்டி போனா தப்பு இல்லையா? தப்பு இல்ல அப்படிங்கிற. ஆமா, அப்படியா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். உருவத்தை கொடு, போயிட்டு வா.
நேர்த்தியா சோறு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு அங்கேயே நின்னுகிட்டு எப்படி சாப்பிடுறது? அத்தான் கொஞ்சமா மாவரைச்சி கொஞ்சமா இட்லி சுட்டு கொஞ்சமா கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. இது கொஞ்சம் இந்தாங்க சாப்பிடுங்க. 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 செத்து போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னடி ஆயா அம்மா என்ன பார்த்து சிரித்தாரம்மா. சாப்பாட்டை குடுக்க 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 ஒரு 1000 பேருக்கு சமைச்சு கொண்டு இருப்பேன். இந்த இடத்துல 1000 பேர் திங்கக்கூடிய சோத்தை ஒத்தாளா தின்னுட்டு ஒரு சிரிப்பா சிரிச்சுட்டு ஓடி ஏப்ப விடுற அப்படியே. ஐயோ எனக்கு இன்னும் பசிக்குது. நீ கொடுத்த சாப்பாடு எனக்கு சிறு குடலுக்கு கூட பத்தல. 1000 பேருக்கு சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு பத்தலையா? ஆமா. அப்படின்னா இப்படியாப்பட்ட சோத்தை திங்கிறது வவுரா வண்ணா தாலியா? யாரு நீ இப்படி சோத்தை திங்கிறனா நீ யாரு? என்ன நன்றாக ஒத்து பாரம்மா. கோலத்துல போய் பாத்துட்டா மண்ணு சேர்ந்தா. ஐயோ ஐயா அடி பாவி பத்திரகாளி அம்மா, இப்படி என் வாழ்க்கையவே கெடுத்து இப்படி என்ன பண்ணிட்டியே, பழிமோசம் பண்ணிட்டியே. என் மன்னவராகப்பட்டவர் 7 சத்திய கோடு கிழிச்சுட்டு கோட்டுக்குள்ள வச்சிருந்தேன். கோடு தவறாத குருகுலம் சத்திய தவறாத சந்திரகுலத்தில் பிறந்தவர் சொன்னாரு. எப்படி இந்த சத்திய கோட்டை தாண்டி போலாம்? என் புருஷனை நீ அமுச்சு விட்ட. அம்மா அவர் உருவத்தில் இந்த கோட்டை தாண்டினா சத்தியத்துக்கு பங்கு. எப்படி இங்க வந்த? அதாவது அர்ஜுனாகப்பட்டவன் என்னை அழைத்தான், நான் வந்தேன். என் உருவத்தை அவனுக்கு கொடுத்தேன், அவனுடைய உருவத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அப்படியா? அப்படி உருவத்தை மாத்தி இந்த இடத்துல நீ இருக்கிற. ஆமா. இப்படி என் வாழ்க்கைக்கு நீ என்ன வழி சொல்ல போறவாங்க? எங்க போயிருக்கிறாரு? அம்மா பங்காளியை வெல்வதற்காக அதாவது பரமனை காண போயிருக்கிறாரு. ஒரு காத வழிதான் போயிருக்கிறாரு. அப்படி பங்காளி வெல்ல பரமன் வர வாங்க போனா என் வாழ்க்கைக்கு வழி நிச்சயம் உன்னை திருமணம் செய்து கொள்வாரப்பா. அதனால இப்ப நான் என்ன செய்து அவரை நல்ல வழியை அனுப்பி வழியை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டோம். ஆமா. அவரை வழியை மறைக்க வேண்டாம். எவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு? ஒரு காத வழி போயிருக்கிறாரு. போய் பாருங்க. இங்க பாருங்க, இப்படி காளியம்மனை நிறுத்திட்டு நீங்க இப்படி வந்துட்டீங்களே, என் வாழ்க்கைக்கு வழி என்ன வழி? பெருமனிடம் பார்ப்பதனை வெற்றி வருகிற போது உன்னை மனமுடிக்கிறேன், கவலை கொள்ளாதே. என் கருத்த முடி எடுத்து போன முத்து முகம் தூக்கி போன முக்காயம் வருவாங்கி மாறி
எத்தனையோ தவ ரிஷிகள்லாம் தலை கீழவும் கால்கள் மேலவும் நிறுத்தி எத்தனையோ தவ ரிஷிகள் தவம் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு எல்லாம் அவர் காட்சி கொடுத்து எத்தனையோ யுகங்கள் ஆகுது. நீங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்றீங்க, அதுக்குள்ள எனக்கு வயசாகாம இருக்குமா? என் நிமிர்ந்த மாதிரி சடிஞ்சு போனா நின்னெடுத்து பாப்பாரா? என் கருத்து முடி வெளுத்து போனா கண்ணெடுத்து பாப்பாரா? முத்து முகம் சொருங்கி போனா முன்னெடுத்து பாப்பாரா? என்னை யாரு திருமணம் செய்வாங்க? உன் கருத்த கூந்தல் செலுக்காமல் இருக்க அப்படியே வயசாவே இருக்கிற மாதிரி கருத்தா வரம் வாங்கி வரேன். எழுந்த மாதிரி சரியாமல் இருக்க கீச்சன் வரம் வாங்கி வரேன். உன் முத்து முகம் சோறாமல் இருக்க முக்கண்ணன் வரம் வாங்கி வருகிறேன். உனக்கு முன்ன வர வாங்கி பிறகு எனக்கு வர வாங்கி வருகிறேன். இதோ சத்தியம். அப்படி என்றால் என்ன திருமணம் செஞ்சுக்கிறீங்க? மண்ணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. அதனால இந்த மண்ணு மேல சத்தியம். என் கையில தொட்டு சத்தியம் பண்ண மாட்டேன். மண்ணு மேல சத்தியம் பண்ணி இருக்கிறேன். பார்த்து பத்திரமாக போய் வாருங்கள். போய் வருகிறேன். வரும்பொழுது என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக திருமணம் ஆகட்டும். வருகிறேன். தீவிரமாக ஏழைக்கண்ணியிடத்தில் விடைபெற்றார்கள் மகாராஜன். இப்பொழுது 10வது வனத்திலே காலெடுத்து வைக்க 10வது வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய கெண்ட பேரண்ட கண்ணி சபைக்கு வருகிறது. என்னடா பாடிடா யாரா பாடு நீ சொல்ற ஏண்டா ஓதுரா என் பேர் என்ன என்ன சைக்கிள்ல செருப்பு ஏண்டா என்ன கண்டு வாடுற வா தலைவர ஏண்டா என்ன கண்டு வாடுற நான் யாரடா நீ யாரா? நீதான் மாதபாதியரா? உன் தம்பி நாண்டாமல பீத்தாலையா? தண்டர் கொடுப்பவ நான் யார்? என் பேர் என்ன? என்ன எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? காசு கொடுப்பாங்களா? 6 10 அவனுக்கு தொலைவிக்கிட்டு வேற என்ன? 6 கொடுக்க மாட்டாங்க. வேற என்ன? 100 6 கொடுக்க மாட்டாங்க. 10வது வனத்தை ஆளக்கூடிய என் பெயரோ கெண்ட பேரண்ட. ஓ கண்ட பேரண்டனுக்கு 10வது வனத்தை ஆளக்கூடிய கெண்ட பேரண்ட பயிற்சி இறந்தாலும் நான் இன்று எதுக்கு வந்தோம்? எதுக்கு? என்ன காரணத்துக்காக? என்ன காரணம்? ஆரணி காணக சண்டு கரடு விழி காட்டான மிருக ஜாதிகளை நான் வேட்டையாடுவோண்டா. கிச்சு 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 புளிக்காத கறியில புலி புலி இப்படி சொல்லக்கூடிய மிருக ஜாதிகளை நான் வேட்டையாடணும். வேட்டையாடுவதாக இருந்தாலும் என் மனைவியாகப்பட்ட கெண்ட பேரண்ட கலை பேரண்ட கல்லி என்னோட அழகு அப்படியாப்பட்ட அழகு உன்னை விட அழகு. அதனால என் தேவியை வரவழைச்சு அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அஞ்சு காட்சி வராது. என்ன போய் சொன்னாரு. அவர் வந்தாது போல 5 காட்சி வராது. அவர் கூப்பிட அவர் ரோட்டுக்கு வந்தாத. அதனால நான் வேட்டையாடணும். நான் இப்பொழுது என் தேவியை வரவழைத்து அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் புறப்படுறேன். அதனால நான் அழைத்ததாக என் தேவியாக்கப்பட்ட கெண்ட பேரனை கடை சொல்லி போயிட்டு அப்படியாப்பட்ட அளவு என் தேவியாகப்பட்ட கெண்ட 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 கெண்ட
ஏதோ தேர்மானு போய் தான் பார்த்து தொலையா. அதனால நான் வேட்டையாடுறோம். போவதா இருந்தாலும் எங்க அதிக சீக்கிரம் அழைத்தோம். கெண்ட பேரண்ட கலை பேரண்ட கலை சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் என்றால் மாட்டு கூட மடி சின்னதா தானா இருக்கு. ஒரு பக்கம் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 லிட்டர் கறக்க மாட்டேங்குது. என் அழகு எப்படி? என்ன கொடுத்தாலும் வளர்த்தி வச்சுக்கிறேன். என் அழகு எப்படி? ஓ அழகு ஏகப்பட்ட அழகு. This is a முளை. ஆமா. என் மின்னழகு எப்படி? கொலலகாரம். என் பின்னழகு எப்படி? கொலலகாரம் தலை கூட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். கொலாய் ஒரு பக்கத்து கொலாய் தத்த ஜோடிக்குது. அப்பா அவ்வா அப்படியா? அப்படியாக இருந்தாலும் நான் யாத்திரிகமா சொல்கிறேன். எங்கடா பிடிக்கிற? உனக்குலாம் உள்ளு பாவாடல்ல. என்னது உள்ளு பாவாடல்ல? அது எப்படி வந்துக்கிறீங்க? உறக்கமாகுதுப்பா. என்ன உறக்கமாகுதா? ஆமா. ஐயோ இப்படி திறந்து விட்டா திறந்து விடாட்ட இருந்தா வந்து நாய் நக்கி இப்படி போயிருப்படி பாவாடை நினைச்சுக்கிட்ட போனேன். ஒரே பாவாடு கூட சொல்லி வந்துட்டு நான் கொலாகி எந்த கடையில பாவாடு இருக்கும்? நான் யார் தெரியுமா? யாரு? 10வது வடித்து ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வர கூதிய வரக்கூடிய 10வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய பேரண்ட ராட்சசி பேரண்ட கண்ணி. ஆமா. அதனால இன்று நினைத்து என் மன்னர் யார் தெரியுமா? யாரு? கெண்ட பேரண்டை. கெண்ட பேரண்டை. ஆமா. அத பீத்தலைய. பீத்தலைங்கிற அழகு எப்படி? கணவருடைய அழகு எப்படி? ஐயோ ஆயா கொண்டு போய் மெயின் ரோட்ல நிறுத்திவிட்டா போதும். இப்படி இந்த
அந்த பக்கம் வர வண்டி அப்படி நின்னுக்கோ, இந்த பக்கம் வர வண்டி அப்படி நின்னுக்கோ. ஏதோ ஒரு கத்து கேட்டுக்கு அடியில கொஞ்சம் தான் மன்னார் எதற்காக வரவழைத்தீர்கள்? உன்னை எதற்காக வரவழைக்கு? நான் ஆரணி காணக சென்று சரி கரடிப்புலி காட்டான மிருக ஜாதிகளை நான் வேட்டையாடு போய் வரேன். அப்படியா? அது வரைக்கும் பரணமான பொறுமையா இருக்கு. ஆமா, எனக்கு மான்கறி, புளிக்கறி, புளிக்கறி இதெல்லாம் கொண்டு வாருங்கள் சாமி. எங்களுடைய அழுக்கு ஏகப்பட்ட அழுக்கு அவனும் அழகத்தான் போறதா நிறுத்த சொல்லி போடு. சத்தியமா கோயில்களுக்கு கெட்ட வந்துட்டு அது முடியல. சரி ஒண்ணா சென்று வாருங்கள். நான் போய் வரட்டுமா? ஆகட்டும். சங்கமரு இல்லமையா நானும் வரேன். காதவழி போறவரி கால் துணிய நானும் வரேன். கூறவரி போறவரி தோல் துணி நானும் வரேன். நீ அழைச்சு போங்க. ஐயே அண்ணா யாரடி ஆங்காரோ மாதங்கியோ நீயோ யாரடி அலைக்கு ஆங்காரோ மாதங்கியோ நீயோ செய்ய வந்தாய் தினம் கல்லிதானோ ஓரடியா என்று ஓடி போனாய் உன் உயிர் விளைத்து போவாய். பாரடி உன் தலைக்கு வானோ தனஜெய தொடுத்திட்டேனே. அப்படியா
செய்ய வந்தாய் பிணந்திட்டும் கல்லிதானம். அப்படியா? ஓரடியே இன்று ஓடி போனால் உயிர் பிழைத்து போவாய். ஆறடி உன் தலைக்கு பணம் தொடுத்திருவேன். மரியாதையா போயிரு. தங்கமாரே, உங்களை பார்க்கும் பொழுது எப்படி எனக்கு தோணுகிறது தெரியுமா? என் மாரப்பாரு, தோலப்பாரு, மஞ்சள் பூச முகத்தை பாரு, தோலப்பாரு, தொப்பிலோட அழகு பாரு. உன் மீது நான் ஆசை வைத்து புத்தமல குறுகுறுங்குது. எனக்கு குமிஞ்சு ஒரு முத்தம் கொடுங்க. நிமிந்து மாறு சரசருங்குது. எனக்கு நிமிந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு நிமிந்து கொடுக்க முடியாது, நிமிந்து கொடுக்க முடியாது. உங்ககிட்ட போராடி கொண்டிருந்தா எனக்கு காலதாமதம் வாங்கிவிடும். அதனால என் முகத்தில் விழிக்காது. போய் போய் சாமி, என்ன உடம்பெல்லாம் காயமா இருக்கிறது, ஆடை ஆவரமெல்லாம் கிழிச்சு இருக்கிறது. யாரும் எப்படி செய்தது? பர்ணசாலை மீது நீங்கள் வருவீர் என்று நான் மலை மீது விழி வைத்து காத்திருந்தேன். யாரோ சங்குமரா அவருடைய ஆசைக்கு நான் இணங்காமல் வரைக்கு என் அடியான அடியடித்து என் ஆடிகள் எல்லாம் கிழித்து விட்டார்கள். அப்படியா? ஆமா. அப்ப எங்க இருக்கான்? ஏவரே போய் கொண்டு இருக்கிறான். நீ ஓரம் நான் பிறகு வந்து பாக்க. அப்படியா? என் பெயர் கெண்ட பேரண்டன். என் தேவி என்ன பண்ண? என் தேவி என்ன செய்தான்? உடல்தனை எடுப்பேன் என்று கொக்கரித்திடும் பேரண்டனை கேள. கடலதி உடைந்து போனால் கடைகிரி மலைகள் எல்லாம் மலைகளாகுமா? இந்த அடர்வரோ வனத்தில் வந்து என் மேல் அடர்ந்து போட வந்தாய். விட பேசவே வேண்டாம், விலகிய தூரம் போடாய். கடல் அது உடைந்து போனால், கடல் உடைஞ்சு போச்சுன்னா எங்கெங்க இருக்குதோ அந்த மலையெல்லாம் போய் அணைய தடுக்குமா? முடியாதுங்க. அது போல அடர் பெரும் மனத்தில் வந்து அடர் நின்று என் மேல் போட வந்தாய். விட விட பேச வேண்டாம், விலகி தூரம் போட. அப்படியா? இனி என்ன சொன்னாலும் விட மாட்டேன். உன்னை படிக்கும்படி வாங்குவதற்கு தான் வந்தேன். பெண்ணால கேட்டே வெகை கோடி உண்டு. கண்ணகி என்ற பெண் பிறந்தால் கடமகள் அழிந்தது. சீதை என்ற பெண் பிறந்தால் தென்னிலங்கை அழிந்தது. ரவி என்ற பெண் பிறந்து மன்மதன் அழிந்தான். அதனால பொம்பளை பேச கேட்டுக்கிட்டு ஆடாத, மரியாதையே போயிரு. விடமாட்டி உன்னை பழிக்கு படை வாங்குவதற்காக வந்திருக்கேன்.
நாங்கள் தெய்வக்கதைகள் பேசுகிறோம். என்னம்மா? பாவத்தை செய்து விட்டு போனால் பரமன் வரம் கொடுக்க மாட்டார். கருமத்தை செய்து போனா கருத்தா வரம் கொடுக்க மாட்டார். அதனால உயிர் கொடுத்து விட்டு பிறகு செல்லப்பா. ஓஹோ, வரவாங்க போற நேரம் போகும்போது பாவத்தை செய்து விட்டு போக கூடாது. அதனால என் தந்தையாகப்பட்ட தேவேந்திரனிடத்துல உயிர் 3 நாளைக்கு அங்கதான் இருக்கும். தேவேந்திரன் சிம்மல் பிடிச்சு வச்சிருப்பாரு. அதனால அவரிடத்தில இருந்து உயிரை பெற்று இந்த செண்ட பேரண்டனுக்கு உயிர் தருகிற விதம் காண்க. ஓம் சிவாய நமः. ஏய் அடிக்காத விட மாட்டேன் அவனை. கட்டு பொறுங்கள். ஏன்? அவர் மீது தவறில்லை, என் மீதுதான் தவறு. அப்படியா? ஆமா, அவர் என் மீது ஆசை வைக்கவில்லை, நான் தான் அவர் மீது ஆசை வைத்தேன் சாமி. அப்படி என் மீதுதான் மன்னா தவறு. அப்படி என்றா சாமி, நாங்கள் இருவரும் அறியாத பற்றியில் தெரியாத தவறுகளை செய்து விட்டேன். தாங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. அப்படியே மன்னித்து தருகிறேன், பயப்பட வேண்டாம். ஆமா, இப்பொழுது எங்க போய் வருகிறாய்? சிவனிடத்துல வரவாங்க. அப்படியா சாமி? எங்க இருவருக்கும் பிள்ளை பாக்கியமே இல்ல, அதனால எங்களை மாதிரியே பிள்ளை பிறகு நாங்க போய் வர வாங்கிக்கோம். உங்களை மாதிரியவா? ஆமா. எல்லாம் எப்படி ஊர் ஜனமெல்லாம் பயந்து ஓடுறது? பயந்துல அப்பனானதான் மௌனம், அம்மானானதான் அம்மா. ஆமா, மௌனம். ஆனா ஒன்று சரி, அப்படியே உங்களுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கிற தாய்மார்களுக்கும் குழந்தை இல்லாதவருக்கு வர வாங்கி வர. அது மட்டும் இல்ல சாமி, எங்க இருவருக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசியே தீர மாட்டேங்குது. பசியே தீர மாட்டேங்குதா? 2 பேரும் போய் பிய தின்னுங்க. அதனால உங்களுக்கு பசி தீரும்படியும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு முன்னே வர வாங்கி பின்னே எனக்கு வர வாங்கி வருகிறேன். அருகிலே வருகிறேன். ஆமா ஆண்டவா. அப்படியா? சென்று வருகிறோம். போய் வர. ஏரிக்கரை மேலே போறவரே பெண்மணியே இவ்விதமாக அர்ஜுன மகாராஜன் 90 அடி செப்பு கம்பம், காலபைரவர் 30 அடி, காளிகாதேவி 30 அடி, வேதவியாசன் 30 அடி, ஆக மொத்தம் 90 அடி செப்பு கம்பத்தை எடுத்து இந்திரனோட நீலவனம், ஈசான மூல, நொய்மன சால, மூங்கவன சோல, ஒற்றை கன்னி புத்தி, வட்டப்பாறையின் அருகாமையில் 90 அடி செப்பு கம்பத்தை நிறுத்தி தவம் செய்வதற்காக இந்திரனோட நீலவனம் தேடி அர்ஜுனன் போக 2011 நீத்திரம் அடித்த வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய சிவன் பார்வதி சபைக்கு வருகிறார். மாட்டு வண்டியில சுட்டா லேட் ஆகும். 2011 நேத்திரத்தை பரமக்கடவுளாகி சிவபெருமான். சிவபெருமான். சரிங்க சாமி. அப்படி இருந்தாலும் சொல்லுங்க. உலக பங்கும் சீராபடி இழக்கக்கூடிய பரம்பொருளாக பக்தை ஏன முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் நான் படியளக்கக்கூடிய பரம்பொருள். ஓ, படியளக்கும் பரம்பொருள். சரிங்க சாமி. அப்புறம் அந்த விஷயம் சொல்லுங்க சாமி. என்னடா சாதாரண வேலை விட்டுருவேன். நான் தில்லையில திட்டு குட்டாடி இந்த சிவபெருமான் திருமுறை தையெழுத்த மாயாண்டி
கொண்டிருக்கிறார். சரி, யார்? யார்? அந்த பாண்டவர் குலத்தில் வளர்ந்திருக்கிறானே பார்த்திபன் அர்ஜுனன். அவனுடைய மனை சோதிக்க வேண்டும். அப்படி என்றால் என் மனைவி உமா பார்வதி அந்த இடத்தில் இருக்கிறது. மன்னர்களை தன் அதிர்ச்சிக்கு விளைத்தவா மணிமலையில் மணியளப்பு என்ன சாமி திருவடிய வந்தாண்ட புரிந்து என்னாத என்னை அழைத்த விஷயம் தேவி, என்னை கண்டு ஒரு பக்தன் கடூரமான ஏக செய்கிறான். அவனுடைய பக்தியை நான் பரிசோதனை செய்ய வேண்டும். தங்கள் தொண்டர்களை பரிசோதிப்பதே உங்களுடைய வேலையாகிறது. ஆகட்டும். ஓமா, ஆகட்டும், வாருங்கள். என்ன செய்வோம்? பரிசோதிக்கணும். ஆமா. அவன் எந்த இடத்துல தவநிலை செய்யறானோ அங்க வந்து போகும். ஆம். ஆகட்டும். ஈசான மூலை, வைமனச்சாலை, ஓங்கி வளைந்திருக்கும் பூங்கவனச்சோலை. அவன் தொந்தரவை செப்பகம்பத்தை நாட்டு கடூரமான ஏக செய்து கொண்டிருக்கிறான். அவனை போய் பரிசோதனை வைக்க வேண்டும். ஆகட்டும். ஓம் சிவாய நமக. சாமி போட்டார். காசி கங்கா தீர்த்தம் மதி அரமுளா தச்சி அபிஷேகம் செய்து வரிய சாமி. சதாஜிவா உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி. மஞ்சால அபிஷேகமோ செய்து வரிய சாமி.
அபிஷேகம் செய்து வரேன் சாமி. நீலகண்ட உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி. சிகப்பான அபிஷேகம் செய்து வரேன் சாமி. சிவனாமுனிக்கு பூஜை செய்து வரேன் சாமி. காஞ்சிகங்கா தீர்த்தம்மதி அரமுலாதச்சி. கருணேதா உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி. செய்து வரேன் சாமி. குங்குமம் அரமுல அரமுல தச்சி. குமரியாஜா உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி. கவி வேட்டி அரமுல அரமுல தச்சி. கருணேஜா உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி. சாமந்தி அரமுல அரமுல தச்சி. சதாசிவா உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி. தாமரப்பூ அரமுல அரமுல தச்சி. தயாளரே உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி. தேங்காய் அரமுல அரமுல தச்சி. தேவனே உனக்கு பூஜை செய்து வரேன் சாமி.
கற்பூர தீபம் மதி தலமுலகத்தே கரிநேஜாமுனிக்கு பூஜை செய்து வரேன் சாமி, செய்து வரேன் சாமி. கிழக்கிழ தன்னை தேடி அர்ஜுனராஜே சூரியனை வணங்கி வாரே அர்ஜுனராஜே. கிழக்கிழ தன்னை தேடி அர்ஜுனராஜே ஜெகராஜனை வணங்கி வாரே அர்ஜுனராஜே. வடக்கு தேசே தன்னை தேடி அர்ஜுனராஜே யமதர்மனை வணங்கி வாரே அர்ஜுனராஜே. ஓம் சிவாய நமக. ஓம் பரமேஸ்வராய நமக. ஓம் கபரி மனோகர கங்காதராய நமக. இந்திரனோட நீலவனத்திலே ஈசான மூல நொய்மணல் சாலை உயர்ந்திருக்கும் மூங்கவன சோழ பெரிய வட்டப்பாறை அருகில் ஒற்றை கன்னிபுத்தி, கன்னிபுத்தின் அருகாமையிலே 90 அடி செப்பு கம்பங்களை நிறுத்தி அதன் மேலே 3 செவ்வரணி, அதன் மேலே 3 எலுமிச்சங்கனி, அதன் மேலே 3 குண்டுமணி, அதன் மேலே ஒரு குண்டூசி, அதன் மேலே ஒன்று காலில் நின்று நான் தவத்தில் அமர்கிறேன். ஓம் சிவாய நமக. ஓம் பரமேஸ்வராய நமக. மண்டபா, தேவி இதோ நீங்க யாரை பரிசோதிக்கிறோம்னு நினைச்சீங்களோ அப்பேற்பட்ட உங்க பக்தராகப்பட்டவன் 90 அடி செப்பு கம்பம், அந்த கம்பத்தின் மேல் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று தவம் இருக்கிறார். என்ன செய்து இவர் நிலையை பரிசோதிக்க போறீங்க? இவர் எப்படி பரிசோதனை செய்யணுமா? இந்த 90 அடி செப்பு கம்பத்தை சரி கரையாட விட்டு அந்த செப்பு கம்பத்தை கரைய விட்டு அந்த செப்பு கம்பம் சாய வைக்க வேண்டும். ஓஹோ, அந்த கரையான அனுப்பினா அந்த செப்பு கம்பத்தை அரிச்சு அந்த செப்பு கம்பத்தை சாச்சிட்டா அந்த தவம் கலைஞ்சு போயிடும். தவம் கலைந்து விடும். ஆகட்டு, கரையான அனுப்புங்கள். ஓ நம சிவாய நமக. ஓ நம சிவாய நமக. பார்த்தாயா, நான் தவம் செய்வதை கலைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான கரையான்கள் என்னுடைய செப்பு கம்பத்தை அரித்து சாய்ப்பதற்காக வருகிறது. அதனால இதோ அக்கினி பானம் இருக்கிறது. அக்கினி பானத்தை தொடுத்தால் சுற்றிலும் செப்பு கம்பத்தை சுற்றிலும் அக்கினி தீயாக வந்துவிடும். அப்போது வருகிற கரையான் முகத்தை சுட்டுக் கொண்டு செல்லும். ஓம் அக்கினி பானத்தை தொடுத்தேனே நமக. அதனாலதான் பாருங்க, கரையானுக்கு பாரு, இந்த நெருப்புல சுட்டுக்கிட்டு பின்னோக்கி போனதுனால அந்த கரையானுக்கு முகம் மட்டும் கருப்பா இருக்கும். நம்ம அனுப்பக்கூடிய கரையானாகப்பட்டது அக்கினி பானம் தொடுத்து அந்த முகமாகப்பட்டது கருகிய நிலையில பயந்துகிட்டு ஓடுது. அதுதான் எப்படி இன்னொரு பரிசோதனை. என்ன? இடிமண்ணனை விட்டு 7 இடியும் பேரிடி இறங்கி அவன் தலைமையில இறங்கி அவன் கம்பத்தோட சாகட்டும்.
மேகராஜன் மேகவல்லிக்கு பிறந்த இடி பகவானை கூப்பிட்டு 7 இடிய பேரடியா சேர்த்து அவன் தலைமையில இருக்க சொல்லுங்க. போய் அவன் தலைமையில இறங்கி அவன் தவத்தை கிடையப்பா. அப்படியே ஆகட்டும். பார்த்தாயா, இடிமன்னன் என் தவத்தை கலைப்பதற்காக வருகிறான். அதனால என்னுடைய இந்த திறமையாலே அர்ஜுனுடைய இந்த காண்டீபத்தினாலே அந்த இடிமன்னனை என் கக்கத்திலே பிடித்து அடக்குகிறேன். ஐயோ, உயிர் போகுது. அர்ஜுனா, என்னை விட்டுவிடு. அர்ஜுனா, என்னை விட்டுவிடு. என் உயிர் போகிறது. அப்படியா? ஐயோ, என்னை விட்டுவிடு. சரி, உன்னை விடுகிறேன். என் பேரு சொன்னா அந்த ஊர்ல இடி இறங்க கூடாது. இறங்க மாட்டேன். இறங்க மாட்டேன். அப்படியா? இதோ இடியை இடிக்கும் போது இன்னைக்கு பாருங்க, அர்ஜுனா 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 அர்ஜுனான்னு சொல்லுவாங்க. அப்படி 3 தடவை அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னா அந்த ஊர்ல இடி இறங்காது. ஆமா, அதனால உன்னை விடுவிக்கிறேன். தேவி, பரிசாக அப்பா அர்ஜுனா, என்னை விடுவித்ததுக்காக என்னுடைய தங்கை மின்னல் ஒளியில் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேனப்பா. காந்தரிப மனம் முடித்துக் கொள்கிறேன். கவலைப்படாது. அப்படி ஆகட்டும். சென்று அனுப்பக்கூடிய இடிபகவானும் திரும்பி வரல. இப்ப நம்ம என்ன செய்வது? என்ன செய்வது தெரியுமா? மூகாசுரனை விட்டு அவனை தும்பரப்படுத்தி அவனுடைய கம்பத்தை சாய்க்க வேண்டும். ஆகட்டும். மூகாசுரனே, உடனடியாக சென்று இவனோட தவநிலையை நீங்க கிடைக்க வேண்டும். அந்த செப்பு கம்பத்தை சாய்த்து விடுங்களப்பா. அப்படி ஆகட்டும். அதாவது செப்பு கம்பத்தை அடிப்பதற்காக வருகிறான். அதனால வானத்தை விட்டு அவனை அழிப்போம். ஓம் சிவாய நமக. என்ன நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஆளெல்லாம் இப்படியே தோல்விட்டு போனா அவங்க நிலையை எப்படி உங்களுக்கு கோபமே வரலையா? இருக்கட்டும் தேவி. இப்ப பார், ஓடும் என்று சொல்லக்கூடிய பண்ணியை உண்டு செய்து அந்த பண்ணுடைய துன்பத்தின் வழியாக அந்த கம்பத்தை வேரோட சாய்த்து அவனை சாக வைக்க வேண்டும். ஆகட்டும். பன்றி பூர்வமே அதிசீக்கிரமா அந்த கம்பத்தை வேரோட சாய்த்து. அப்படியே ஆகட்டும். இதோ கம்பத்தை சாய்க்க பன்றி வருகிறது. அதனால நான் அக்கினி பானத்தை விட்டு கரையான் எப்படி அக்கினியில தீசிக்கிட்டு போனுச்சோ அதே போல இந்த பன்றியும் முகம் தீந்து போக அக்கினி பானத்தை தொடுக்கிறேன். ஓம் சிவாய நமக. நாம வந்து என்ன செய்வது தெரியுமா? இனிமேல் என்ன செய்வது? வேடன் வேடச்சே வந்து உன்னுடைய பக்தியை குறைக்க வேண்டும். அப்படியா? நாம அனுப்பக்கூடியதெல்லாம் தோல்விட்டு நாம உருவத்தை மாத்தி வருவோம். இவனோட நிலையை பரிசோதிப்போம். வேறவன் வேடச்சே வருகிறோம். ஹரிகர ஜீவனே என்று ஹரிணி வேண்டி நின்றி ஓம் சிவாய வங்காளி அஜய் பேருக்கு ஆஜீவன வாங்க வந்தி வேதவியாத தொண்ணூறாடி செப்பு கம்பம் தந்தாரையே பாலபைரவர் முப்பதாடி செப்பு கம்பம் தந்தாரையே பாலபைரவரும் 30 அடி கம்பம் தந்தார். கொல்லாத ஜெகனியும் கர்ணனையும் கோகலைக்கு மடிக்க வேண்டும்.
ஆதிசக்தி திரௌபதியின் அவித்த கூந்தல் முடிக்க வேண்டும். பஞ்சாஜை நானிலந்தி பஞ்சாஜரங்கை பீடித்தே இதோ இந்த பாஸ்பதை தருகிறேன், பெற்றுக்கொள். ஓ கல்யாணம் இல்லாதவர்கள் வாங்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வாங்கலாம். நாகதோஷ கண்ணி தோஷம் கலந்தர இருந்தாலும் இந்த மலர்களை வாங்கினால், கனிகளை வாங்கினால் பிள்ளை சீனு ஒம்பல் கந்திஷ்டு காத்து கரும்பு எதிராளி வகையாளி இதா இருந்தாலும் மலர் போல வர கஷ்டங்களை பனி போல நீங்க ஓ நமச்சிவாய நமகே. மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தவநிலை சர்க்கம், பாண்டவருக்கு 9வது வனம், அர்ஜுனன் தவசி என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்துடன் முடிவுற்றது. அனைவரும் அவரவர் இருப்பிடம் சென்று வரலாம். நன்றி, வணக்கம், சமர்ப்பணம். இந்த நாடகத்தை வேண்டுதலை கூத்தாக